அவர் தான் வந்து பார்க்கணுன்னு கிடையாது. நினச்சா விஜயை கூட போய் பார்த்துருவார். ஏன்னா அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. சீமானையே பார்த்த பிறகு ரஜினியை பார்ப்பதில் என்ன இருக்குது? ஒன்றும் பெரிய தயக்கம்லாம் இருக்க போகிறதில்ல. கட்டாயமாக நினச்சாருன்னா வீட்டிலேயே கூட போய் பார்த்துருவார் அவர். கமலையும் அப்படி தான் அவர் பார்க்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா 2 பேருமே இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய முகங்களாக இருக்காங்க, சீனியர்ஸ். அவங்கள போய் பார்க்குறதுல ஒன்றும் தவறு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அது வந்து அவர் இல்லைன்னு சொன்னால் கூட கண்கூடாக பல இடங்களில் அதை நம்ம பார்த்துருக்கோம். கடைசி காலத்தில் ஒரு தொழில் போட்டிங்கிற அளவுக்கெல்லாம் சூழ்நிலைகள் இங்கே உருவாச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் காலதாமதமாக பண்ணார். அவருக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வர்ற அன்னைக்கு கடைசியாக அவருக்கு பாராட்டு சொன்னது அவர் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லி முடித்து போடலாமா வேணாமா, போட்டால் அவங்க கோச்சிப்பாங்களா இவங்க கோச்சிப்பாங்களான்னு நான் நினச்சி கடைசியாக ஒன்று போட்டு நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு விட்டார். அதுக்கப்புறம் அவர் சிஎம்மாக உட்காந்த பிறகு அவர் ஒன்றும் கருத்துக்களை தெரிவிக்கலை. ஆனால் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் நான் தான் வாழ்த்து சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான்.